வெல்கம் யூவர்ஸ். இந்த வீடியோல நம்ம டாப் 5 தாய்லாந்து மூவிஸ்க்கான லிஸ்ட் தான் பார்க்க போறோம். தாய்லாந்துலயுமே நிறைய நல்ல மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா பெரும்பாலான வியூவர்ஸ்க்கு அது தெரியறது இல்ல. சோ இந்த வீடியோல தாய்லாந்துல ரிலீஸ் ஆன பெஸ்டான 5 மூவிஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போதான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 5 வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்க மூவி தி எக்ஸ்சேஞ்ச். இந்த படத்தோட டைரக்டர் சார்லன் வாம்பிங். இந்த மூவி 2019ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோனும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஹீரோவுக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்னு தெரிய வருது. இந்த ட்ரீட்மெண்ட்காக நிறைய அமௌண்ட் தேவைப்படுது. இவங்களால அவ்வளவு அமௌண்ட் ரெடி பண்ண முடியாதால ஒரு இடத்துக்கு போய் கொள்ளையடிக்க முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்ட மாதிரியே கொள்ளையடிச்சாங்களா இல்லையா, இறுதியா ஹீரோவுக்கு என்னதான் ஆச்சுங்கிறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். ஒரு நார்மல் ஹைஸ்ட் மூவில எதிர்பார்க்கிற எல்லா ஃபேக்டர்ஸுமே இந்த படத்துலயும் இருக்கு. மூவில சினிமாட்டோகிராஃபி ஒர்க்குமே நீட்டாவே பண்ணிருக்காங்க. மேஜர் ரோல்ஸ்ல ஆக்ட் பண்ண எல்லா ஆக்டர்ஸுமே ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. பெருசா போரிங் அண்ட் லாயிங்கான சீன்ஸ்லாம் இந்த மூவில இல்ல. அதோட இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிள் இருக்கு. டோன்ட் மிஸ் இட். லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி தி ப்ரொடெக்டர். இந்த படத்தோட டைரக்டர் பிரசியா பிங்க்யூ. இந்த மூவி 2005ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அவரோட அப்பா கூட ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வராரு. இவங்க 2 யானை வச்சிருக்காங்க. அந்த 2 யானைகளையுமே ரொம்பவே பாசமா தான் வளர்த்துட்டு வராங்க. ஆனா ஒரு கட்டத்துல அந்த 2 யானைகளுமே தொலைஞ்சு போயிருது. இதுக்கு பின்னாடி ஒரு மாஃபியா கேங் தான் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அந்த கேங்கை தேடி ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்புறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தொலைஞ்சு போன அந்த 2 யானைகளையும் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அங்க இவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் என்னங்கறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல நம்ம டோனி ஜாதா ஹீரோ ரோல ப்ளே பண்ணிருக்காரு. ஆக்ஷன் அண்ட் ஃபைட் சீன்ஸ்லாம் சும்மா மிரட்டி விட்டுருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் தாய் மார்ஷல் ஆர்ட்ஸ் மூவி தான் இந்த ப்ரொடெக்டர். இந்த மூவிக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து எக்கச்சக்க பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்ததால இதுக்கு அடுத்த பார்ட்டுமே ரிலீஸ் ஆச்சு. ஓவராலா டோனி ஜா ஆக்டிங்ல இப்போ தமிழ் டப்ல அவைலபிள் இருக்கிற ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான் இந்த ப்ரொடெக்டர் 1. சோ இதுவரை பார்க்காதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி தி லெஜெண்ட் ஆஃப் மோய் தாய் நைன் சாட்ரா. இந்த படத்தோட டைரக்டர் போங்சா கோன்ஸ்ரீ. இந்த மூவி 2018ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல எக்ஸாவோட இளவரசரான டி ஹெக்ஸா ராஜ்யத்தை தன்னோட கைக்குள்ள கொண்டு வராரு. ஆனா ஒரு தாய் வாரியர் சத்ருவேத்துங்கிற வெப்பனை யூஸ் பண்ணி இவரை தோக்கடிச்சிருவாருன்னு தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க. இதனால கோவமான டி ஹெக்ஸா தாய் பாக்ஸிங் சொல்லித்தர எல்லா ஸ்கூலையும் அழிச்சிடறாரு. கூடவே அந்த சத்ருவேத்துங்கிற வெப்பனை அழிக்க முயற்சி பண்றான். இந்த டைம்ல ஓடிடிங்கிற ஒரு இளைஞன் ஒரு ஐலாண்ட்ல தாய் பாக்ஸிங் கத்துக்கிட்டு டி ஹெக்ஸாவுக்கு எதிராக களத்துல இறங்குறாரு. இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தான் இந்த படத்தோட மீதி கதை. இது ஒரு அனிமேஷன் மூவியா இருந்தாலும் ஆக்ஷன் மூவி லவர்ஸ்க்கு இது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். விசுவல்ஸ்லயும் அவ்வளவு கலர்ஃபுல்லா ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணிருக்காங்க. குழந்தைங்க மட்டும் இல்லாம ஃபேமிலியோடவே பாக்குற அளவுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான் இது. அதோட இந்த மூவி தமிழ் டப்பிங்லயே அவைலபிள் இருக்கு. டோன்ட் மிஸ் இட். லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்க மூவி பேட் ஜீனியஸ். இந்த படத்தோட டைரக்டர் நட்டுவெட். இந்த மூவி 2017ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதையில நம்ம ஹீரோயின் லின் ஒரு ஜீனியஸான ஸ்டூடெண்டா இருக்காங்க. ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டை பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் ஹால்ல பிட் அடிக்க ஹெல்ப் பண்றாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஹீரோயினோட லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. இதனால இவங்க ஃபேஸ் பண்ண பல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னங்கிறது தான் இந்த படத்தோட ஆன்லைன். பெருசா ஸ்டோரியை ஸ்பாயில் பண்ண கூடாதுன்னு தான் மேலோட்டமா கதையை சொல்லியிருக்கேன். உண்மையிலேயே ஒரு செம ஒர்த்தான மூவி தான் இந்த பேட் ஜீனியஸ். எக்ஸாம் ஹால்ல பிட் அடிக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் நினைக்கிறவங்க கூட இந்த படத்தை பார்த்தா மிரண்டுருவீங்க. அந்த அளவுக்கு பல ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இந்த படத்துல பிட் அடிப்பாங்க. ஹீரோயின் ரோல ப்ளே பண்ணவங்களாகட்டும் இல்ல சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல ப்ளே பண்ணவங்களாகட்டும் எல்லாருமே ஆக்டிங்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. இந்த மூவி உங்களை கண்டிப்பா சீட்டேஜ்கே வர வச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான மூவி தான் இந்த பேட் ஜீனியஸ். ஆனா இந்த படம் இன்னும் தமிழ் டப்ல இல்ல. இருந்தாலும் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. டோன்ட் மிஸ் இட். லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்க மூவி ஆங் பாக் மோய் தாய் வாரியர். இந்த படத்தோட டைரக்டர் பிரசியா பிங்க்யூ. இந்த மூவி 2003ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஒரு சாதாரண கிராமத்துல வாழ்ந்துட்டு வராரு. ஒரு நாள் அந்த வில்லேஜ்ல இருந்த ஒரு பழங்கால புத்தர் சிலையை உடைச்சு ஒரு குரூப் திருடிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த புத்தர் சிலையை கண்டுபிடிக்க போய் இவர் எந்தெந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாரு, இறுதியா அந்த சிலையோட கிராமத்துக்கு திரும்ப போனாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்துல நம்ம டோனி ஜா தான் ஹீரோ ரோல ப்ளே பண்ணிருக்காரு. இந்த படத்து மூலியமா நம்ம டோனி ஜா பெருசா பேசப்பட்டாரு. ப்ரூஸ்லி, ஜாக்கி சான் அண்ட் ஜெட் லிக்கு அடுத்து இவர் தான் மார்ஷல் ஆர்ட்ஸ் பேஸ் பண்ண மூவிஸ்க்கு பெர்ஃபெக்ட்டான சாய்ஸ்னு புகழப்பட்டாரு. அந்த அளவுக்கு இந்த மூவில ஃபைட் சீன்ஸ்லாம் மாஸ் பண்ணிருக்காரு. டூ போடாமலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீன்ஸ்ல நடிச்சிருக்காரு. குறிப்பா கிளப்ல வர ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் செமையா இருந்தது. சோ தாய்லாந்துல ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி தான் இந்த படம். அதோட இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிள் இருக்கு. டோன்ட் மிஸ் இட். சோ அவ்வளவுதான் இன்னைக்கான டாப் 5 வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன்.